இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், 78ஆம் ஆண்டு பிறந்த நாள். இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகு நம்ம கட்சியில எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்களை பற்றியும் நான் சில விஷயங்களை சொல்லணும். புரட்சி தலைவர் அவர்கள் தன்னை சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது தன்னை திமுகவில் அண்ணாவின் மேல் கொன்ற பற்றால் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் அந்த திமுக வளர்ந்ததுக்கே புரட்சி தலைவர் தான் காரணங்கிறது அண்ணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அண்ணா புரட்சி தலைவரை தன்னுடைய இதயக்கனி அப்படின்னு சொல்லி வச்சிருந்துச்சு, பாராட்டி சீராட்டி வச்சிருந்தார். அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் அவர் மறைந்த பிறகு திமுகல யாரு தலைமை ஏற்கிறது, யாரு முதல்வர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்போ புரட்சி தலைவரும் அண்ணா இருக்கும் போதே திமுகவில் சட்டமன்றத்துக்கு நின்று எம்எல்ஏவா இருக்காரு அந்த சமயம். அதனால புரட்சி தலைவர் என்ன சொல்றாரு, கருணாநிதி இருக்கட்டும், அவருக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைன்னு புரட்சி தலைவரே எல்லார்கிட்டையும் போய் பேசி புரட்சி தலைவர் தான் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கினார். ஆனா என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் பார்த்தாரு கருணாநிதி, முதலமைச்சர் சீட்டு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவரு, வழக்கம் போலதான் என்ன செய்யறாரு, புரட்சி தலைவரை எப்படியாவது இந்த கட்சை விட்டு வெளியில நவத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்றாரு, அவரை கட்சை விட்டு நீக்கிறாரு. புரட்சி தலைவர் வெளியில எல்லார்கிட்டையும் சொல்றாரு, அவர் என்ன நீக்கிட்டாரு, நான் சினிமால நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி நல்லபடியா செயல்படுங்கிறார். புரட்சி தலைவரோட வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு திமுக இருக்கிற தொண்டர்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய மன்றத்து ஆட்கள் தான், அதான் திமுக. அப்ப என்ன சொல்றாரு, மத்தவங்க யாரும் கேட்கல, இல்ல நீங்க வந்தாகணும், நீங்க ஒரு கட்சி துவங்கி நீங்க நடத்தி ஆகணுங்கிறாங்க. புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்ல. அதனால என்ன ஆகுது, புரட்சி தலைவருக்கு கையில கச்சோ ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன சொல்றாரு, அனகாபுத்தூர் ராமலிங்கம்னு ஒருத்தர், அவர் தலைவர் மேல ரொம்ப பாசம் உள்ளவர், அவரு ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தலைவர்கிட்ட அதை கொண்டாந்து கொடுத்து நீங்க இந்த கட்சியை எடுத்து நடத்துங்கிறார். அந்த கட்சி தலைவர் ஆரம்பிச்சது இல்ல, அனகாபுத்தூர் ராமலிங்கம்ங்கிறவர் ஆரம்பிச்ச கட்சி அது. அதுக்கப்புறம் தலைவர் எடுத்து அதை நடத்துறார். முதல்ல திண்டுக்கல் தேர்தல் வருது நாடாளுமன்றத்துக்கு, அதுல மாயாதேவரை நிறுத்தி முத அப்போ ரெட்டை இலை சின்னம், சுயேட்சை சின்னம், அதை எடுத்து நின்று வெற்றி பெறாங்க. முதல் வெற்றி.
அதுக்கப்புறம் தலைவர் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் நின்று வெற்றி பெற்று 3 முறை தலைவர் ஆட்சி பண்றாரு. அதுல ஒரு முறை பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம அமெரிக்கால இருந்தாரு. அப்ப எல்லாம் அம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அம்மா கொள்கை பரப்பு செயலாளரா இருக்காங்க. அந்த சமயத்துல பிரச்சாரம் எல்லாம் அம்மா போய் பண்றாங்க. தலைவர் உயிரோட வருவாரு, உங்களையெல்லாம் பாப்பாரு, நான் சொல்றத நம்பி ஓட்டு போடுங்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, கருணாநிதி ஒரு பக்கம் பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு, தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரை ஐஸ் பெட்டியில வச்சிருக்காங்க, அதனால இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மக்களை திசை திருப்பினாரு. ஆனா அதெல்லாம் நடக்கல. நல்லபடியா தலைவர் வெற்றி பெற்று பதவி ஏத்துக்கிட்டார். இப்படிதான் அதிமுகவுடைய வரலாறு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 87ல தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாம போய் தலைவர் மறைகிறார். டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி. அந்த நேரத்தில் அம்மா கொள்கை பொறுப்பு செயலாளரா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க. போய் நம்ம கழக தொண்டர்களோட அம்மா பயணிக்கிறாங்க. பார்ட்டி ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு அம்மா பேருக்கு பக்கத்துல வெறும் கோப்பாசான்னு போட்டுக்கிட்டு உட்காரல, வேலை செஞ்சாங்க. கட்சி தொண்டர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு தலைவர் இருக்கும் போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை, இந்த குடும்பத்துல இவங்க வீட்டுக்கு வேலை வாய்ப்பு கேட்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால அந்த தொண்டர்களுக்கு அம்மா மேல ஒரு தனி பிரியம். இது மந்திரியாருங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க நம்ம கட்சி ஆபீஸ் பக்கமே வரமாட்டாங்க யாரும். ஏன்னா அம்மாவை அப்பப்போ போய் பாக்குறப்ப நான் போய் அம்மாவை அழைக்கலாம் போயிருக்கேன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தலைவர் மறைஞ்சோன்னு என்ன ஆகுது, நம்ம மந்திரிங்க எஸ்.சி. சோமசுந்தரம், இன்னொரு மந்திரி ஆர்.எம். வீரப்பன், அவங்க தான் சீனியர். 2 பேருக்கும் என்ன ஆசை, யாராவது ஒருத்தங்க அவங்கவுங்க தனியா நினைக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை தவிர்க்கிறாங்க. தலைவர் மறைஞ்சி அங்க வீட்டு காரியம்லாம் செய்யறாங்க ராஜாஜி ஹால்ல. ஆனா அம்மாவுக்கு இட அனுமதி இல்லை. அங்க நாங்க தான் கூட நிக்கிறோம். ராணுவ வண்டியில கொண்டு போய் வச்சதும் ராணுவத்தோட கண்ட்ரோல்ல வந்துரும், அப்ப நீங்க வண்டியில மலர் வளையம் வையுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நாங்க அதுக்கப்புறம் தான் போய் தலைவருக்கு அம்மா வைக்கிறாங்க. அப்ப ஆர்.எம். வீரமன் மந்திரியா இருந்தவருக்கு துணையா இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த அவங்க எல்லாரும் மத்தியிலேயே அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதும் நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன், நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன், நீங்க எல்லாம் வரிசையா வீட்டுல நிப்பீங்க, அந்த கால வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கறத மனசுக்குள்ள நினைச்சேன். அப்ப நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க.
இருந்தாங்க. அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கல. அவங்க எல்லாம் வெகு தூரத்துல நிக்கிறாங்க. நாங்க அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம்.